தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் காவடி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது பக்தர்கள் பால், பன்னீர் என பல்வேறு காவடிகளை எடுத்து பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுவர். வரும் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் காவடிகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. பால் காவடி, பன்னீர் காவடி, ஆறுமுக காவடி என 5 வகையான காவடிகள் இங்கு தயாராகிறது. மூங்கில் தப்பை மற்றும் மாம்பலகை ஆகியவற்றை பயன்படுத்தி இங்கு தயாரிக்கப்படும் காவடிகள் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. அதாவது எங்களுக்கு மூங்கல் கிடைக்கலைங்க. பெரும்பாலும் மூங்கல் நாங்கள் வெகு தொலைல போயிட்டு வாங்கிட்டு வர்றோம். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பண்டு காவடிக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக கேட்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய காவடிகளும் இருக்குது. அப்போ ஆறுமுக காவடி மேலே கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். முன்பு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் அனைவரும் காவடி ஏந்தி செல்வர். ஆனால் சமீப காலமாக பக்தர்கள் காவடி இல்லாமல் பாத யாத்திரையாக மட்டுமே செல்வதால் தங்களுக்கு சரியான வருவாய் கிடைப்பதில்லை என்று தயாரிப்பாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர். முதல் கடவுள் செயல்காட்டிக்கு எல்லாருமே விரும்பி காவடி இல்லாம பாத யாத்திரை யாரும் போக மாட்டாங்க. இப்ப பசங்க பொண்ணுகள்லாம் ஜாலிக்காக நடந்து போறங்காட்டிக்கு அதை யாரும் விரும்புறது இல்லைங்க. பழைய ஆளுக இருக்கிறவங்க வரைக்கும் இந்த காவடி இப்படியே போயிட்டு இருக்குங்க. காவடி தயாரிக்கும் தொழிலை இறைப்பணியாக கருதுவதால் காவடிக்கான தொகையை யாரிடமும் கராராக வசூலிப்பதில்லை. ஆனாலும் இப்பணியை மன நிறைவிற்காக தொடர்ந்து செய்து வருகின்றனர்.